வந்தது அல்லது எப்பொழுது எந்த காலகட்டத்திலும் இதை உருவாக்கப்பட்டது, இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான இருக்கக்கூடிய செய்திகள்லாம் என்னென்ன அப்படின்னு நாம் சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். இந்த ஆலயம் இந்த இடத்திலே கட்டப்பட்டதன் காலம் 1863ஆம் ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க. 1863ஆம் ஆண்டு காலம் தான் இந்த வடபழனி ஆண்டவனுடைய திருக்கோயிலானது கட்டப்பட்டது. அது கட்டினவங்க யாராவது இருக்கணும் இல்லையா? பொதுவாக பெரிய பெரிய திருக்கோயில்கள் என்று சொன்னால் மன்னர்கள் கட்டிய திருக்கோயில்கள் அப்படிங்கிறது, சாதிகள் கட்டிய கோயில்கள் அப்படிங்கிறதும், பக்தர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து கட்டிய திருக்கோயில்கள் அப்படிங்கிறதும். அதுபோல இந்த வடபழனி ஆண்டவனுடைய கோயில் இன்னைக்கு நாம பணி
வேதநாயகனான முருகப்பெருமான் வேத கோஷங்கள் முழங்க இந்த தெப்பத்திலே முதல் வலம் வந்து முடித்திருக்கிறார். இப்பொழுது நம் பிறகு பெருங்கடலை நீந்துவதற்கு நமக்கு அருள் செய்யக்கூடிய முருகப்பெருமான்
வீட்டில் நினைச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருக்கிறார் முருகப்பெருமானுக்கு எப்படிப்பட்ட காணிக்கை நம்ம கொடுக்க வேண்டும். அப்பொழுது அவருடைய வசிக்கக்கூடிய வீட்டை கடந்து திருத்தணிக்கு போகக்கூடிய அதிகாரிகளை பார்க்கிறார். பெருமாளை பார்ப்பதற்காக திருத்தணிக்கு பாத யாத்திரையாக அடியார் கூட்டம் முருகபக்தர்களுடைய கூட்டமானது சென்று கொண்டிருக்கிறது. அப்படி சென்று கொண்டிருக்கக்கூடிய முருகபக்தர்கள் திருப்புகளையும் கந்தர் அலங்காரத்தையும் கந்தர் கலிகங்காவையும் கந்தர் அங்காரியையும் பாடிக்கொண்டே சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி பாடிக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. அதுல கந்தசஷ்டி கவசம் கவசத்தை பற்றி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். முருகப்பெருமானுடைய அருள்நூல் அப்படின்னு சொன்ன நம்ம எல்லாருக்கும் முதல்ல தெரியக்கூடியது, ரொம்ப சுலபமாக தெரியக்கூடியது கந்தசஷ்டி கவசம் தான். கந்தசஷ்டி கவசமே 6 கந்தசஷ்டி கவசம் தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னது ஒன்றே ஒன்று தான். கந்தசஷ்டி கவசம் அப்படின்னா ஒரே ஒரு கந்தசஷ்டி கவசம் தான் இருக்கு அப்படின்னு. ஆனால் அதை பாடிய தேவராய சுவாமி அவர்கள் 6 கந்தசஷ்டி கவசங்கள் பாடியிருக்கிறார். ஒரு பதிக்கும் ஒரு கந்தசஷ்டி கவசம் அப்படிங்கிற மாதிரி முருகப்பெருமான் எழுந்தருளி அருள் செய்யக்கூடிய 6 படைகளுக்கும் ஒரு கந்தசஷ்டி கவசம் பாடியிருக்கிறார். அதில் ரொம்ப பிரபலமாக தெரிந்தது எது அப்படின்னு சொன்னால் திருச்செந்தூர் கந்தசஷ்டி கவசம் தான். ஆனால் அது இல்லாமல் மீதி 5 கந்தசஷ்டி கவசமும் இருக்கு. எல்லா அருள் நூல்களும் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் தான், அந்த நூல் முடிந்ததுக்கு அப்புறம் தான் அதனுடைய நூல் பயன் அப்படின்னு சொல்லப்படும். பலஸ்ருதி, அதாவது இந்த பாடலை பாடினா நமக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூல் பயன் அப்படிங்கிறது கடைசியாக தான் இருக்கும். ஆனால் கந்தசஷ்டி கவசம் தான் தொடங்குகிற பொழுதே நூல் பயனோடு தொடங்குது. இதை பாடுனீங்கன்னா உங்களுக்கு என்ன பயன்னு முதல்ல சொல்லிடுறாரு. என்னது முதல்ல தொடங்கும் போது அது எப்படி தொடங்குது? துதிப்போருக்கு வல்வினை போம், துன்பம் போம், நெஞ்சில் பதித்தோருக்கு செல்வம் பதித்து தழைத்தோங்கும், நிஷ்டையும் கைகூடும் நிமலனது கந்தசஷ்டி கவசந்தனை அமரர் இடம் தீர அமரவன் புரிந்த குமரன் அடி நெஞ்சே
முருகப்பெருமானுடைய திருவடிகளை உங்களுடைய நெஞ்ச தாமரைகளிலே நீங்கள் எழுதி வைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் அந்த எண்ணத்தோடு நீங்கள் கந்தசஷ்டி கவசம் படிக்கணும். அப்படி படித்தா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, பிடிப்போருக்கு வல்லினை போம் துன்பம் போம். நம்ம எடுத்துல படிக்கிறோம்னா அந்த பாடம் முழுவதும் நமக்கு என்ன ஆகாது, மனம் ஆகாது. பொருள் தெரிஞ்சு படித்தா கூட பார்த்து தான் முதல்ல படிப்போம். அப்படி பார்த்து படிக்க 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 அது என்ன ஆகும், நெஞ்சத்துல நல்லா பதியும். அதுதான் அடுத்த வார்த்தையில சொன்னார், பிடிப்போருக்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போருக்கு செல்வம் தழைத்தோங்கும் என்று நூற்பயனோடு முதலாக தொடங்கியது கந்தசஷ்டி கவசம். அதை பாடிக்கிட்டு போற காட்சியை பார்த்து கொண்டே இருக்கிறார் அன்னசாமி நாயக்கர் அவர்கள். இப்படியான தமிழ் நூலை, இப்படியான தமிழ் பாடல்களை, முருகப்பெருமானுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய இந்த நூல்களை என்னால சொல்ல முடியலையே, என்னால முருகா திருப்புகள் பாட முடியலையே, கந்தசஷ்டி கவசம் இவ்வளவு தெளிவா என்னால பாட முடியலையே, முருகனுடைய பெருமை பாடாத இந்த நாக்கு இருந்து என்ன இல்லாமல் இருந்து என்னன்னு முடிவு பண்ணவர் நேரா திருத்தணிக்கு போனார். தன்னுடைய நாக்கை அறிந்து ஒரு இலையிலே வைத்து முருகப்பெருமானுடைய பலிபீடத்துல வச்சுட்டார். திருத்தணி பலிபீடத்துல வச்சுட்டார். அதற்கு பெயர் என்ன தெரியுமா? பாவாடம் அப்படின்னு பெயர். பாவடம் செய்தல், அது முருகப்பெருமானுக்கு காணிக்கையா வச்சிருக்காங்க. அந்த காணிக்கைக்கு பாவடம் அப்படின்னு பெயர். அப்படி பாவடம் செய்த அந்த அன்னசாமி நாயக்கர்கள் இங்கிருந்து வருகிற பொழுது ஒரு முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்தை வாங்கி கொண்டு வருகிறார். எங்கிருந்து? முதல்ல திருத்தணியிலிருந்து வாங்கி கொண்டு வச்சு அதுதான் அவருடைய நாட்டு வளரத் தொடங்கியது என்று வரலாற்றிலே பதிவு செய்திருக்கிறார்கள். முருகனுடைய அருளால் அவருடைய நாட்டு வளரத் தொடங்கியது. அதில் இருந்து அவர் சொன்ன வாக்கு பலிக்கத் தொடங்கி இருக்கிறது. அதனால இந்த வடபழக நாயகனுடைய கோயில் ஆதியிலே முருகப்பெருமானுடைய அருளை பெற்ற அருள்வாக்கு மேடையாகத்தான் முதலில் இருந்திருக்கிறது. பிறகு அந்த பெருமாள் அன்னசாமி நாயக்கர் அவர்கள் பழனிக்கு போறார். பழனியிலே முருகப்பெருமானுடைய தரிசனத்தை பார்க்கிறார். அவருடைய அருள்வாக்கத்தை முழுமையாக வாங்கிக் கொண்டு இந்த பணக்கார பணத்தை கொடுத்தவர்கள் சொல்ல இவர் கணவரை போய் சொல்லிடுறார், நீ அங்க போன எதிர்பாரா சந்திப்பு. வணக்கம் நண்பர் மணி, ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு வருஷம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு. திருவிழாவில் காணாம போன ஆள் மாதிரி போயிட்டு வடபள்ளி ஆண்டவர் பொங்கோனி வடபள்ளி முருகனை பற்றி ஒரு பாட்டு கேட்குறியா? இனி எல்லாம் நன்மையே, எல்லாம் நன்மையே. ஆ உ இ ஓ ஏ இம். இனி எல்லாம் நன்மையே. ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஓ ஏ இம். இந்த மந்திரத்தை நாம் மனசுக்குள்ளே சொன்னால் போதும், உடனடியாக நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில் ஆழ்மனத்திற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் உடனடியாக நிறைவேறும். சித்தருடைய ரகசிய மந்திரம் ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஓ ஏ இம். இதை மனசுக்குள்ளே சொன்னால் போதும். பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம், எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம். உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபழனியில் தினசரி இரவு 9 மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் 250 வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம்
Siddhar's blessings, live prayers for you. Yogadandam Pon Parthasarathi. Daily night 9 p.m. IST Vadavalli Chennai. In YouTubers Siddhar's Secrets 93868894 இனியெல்லாம் நன்மை நலாம் நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள். நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நல்லோர் நினைத்த பெறுக, இனியெல்லாம் நன்மையே. 250 அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம். சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூர் டு எய்ம் அண்ட் கெயின் என்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கிய ஹோமதிர்வே ஹெர்பல்ஸ் பவுடர். இது வேற எங்கேயும் கிடைக்காது, இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம். உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள். இது 9382689884. 1 கிலோ 5600 ஆகுது. இந்த மூலிகை பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலிகை பொடியை ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும். சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் நிலவுவதை உணர முடியும். திருமணம் கைகூடும், குழந்தை பேர் கிடைக்கும், கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும், 16 வகை நற்பெறுகளும் கிடைக்கும். இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீய சக்திகள் ஏதாவது இருந்தால் விலகும். வீண் வம்பு, போட்டி, பொறாமை, எதிர்மறை எண்ணாலைகள், பில்லி சூன்யம், தொடரும் கவலை, கலக்கம், மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி, முகவளர்ச்சி, சந்தோஷம், மன அமைதி ஏற்படும். கல்வி, வேலை, வெளிநாட்டு வாய்ப்பு, முன்னேற்றம் ஏற்படும். அனைவருக்கும் 16 வகை நற்பெறுகளும் கிடைக்கும். தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள். உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி, வடபழனி, சென்னை 9382689884. நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம், வாழ்த்துக்கள்.